ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சூப்பரான பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த பன்னீர் புர்ஜி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் புர்ஜி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேங்க. இந்த பன்னீர் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக இதே போல் நல்லா மசிச்சு உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இப்போ எல்லா பன்னீரையுமே இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியுமே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டுட்டு நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பன்னீர் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியிலே தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான பன்னீர் புர்ஜி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு கமகமன் வாசத்தோட ஒரு சூப்பரான பன்னீர் புர்ஜி செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட சப்பாத்தி, நான் கூட எல்லாம் அந்த பன்னீர் புர்ஜி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.